சேர்க்கிறோமோ சேர்க்கிற அமல் மறுமை நாளையிலே சும்மா இருக்கிற இன்னொருத்தர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி எங்களோட அமலை எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸை கொடுக்க இயலாத சகோதரர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். நாங்கள் மனிதர்களுக்கு ஏசி இருந்தா, மனிதர்களுக்கு இட்டுக்கட்டி இருந்தா, மனிதர்களை பற்றி புறம் பேசி இருந்தா எங்கள்கிட்ட ரெஸ்பெக்ட் தேவையில்லை, நாங்கள் ஈகோ பார்க்க தேவையில்லை. தனிமையில் சந்திச்சு நான் உங்களை பற்றி ஏசிட்டேன், உங்களை பற்றி புறம் பேசிட்டேன், உங்களை பற்றி அநியாயமாக இட்டுக்கட்டி சோசியல் மீடியாக்களை பரப்பி விட்டேன், இந்த ஊர்ல இருந்து வேறூருக்கும் சொல்லி இருக்கிறேன், குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன், நண்பர்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன், வெளிநாடுகளுக்கு சொல்லி இருக்கிறேன். ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாமெல்லாம் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரியவர்களே, இன்றைய தினம் நாங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய முதலாவது பகுதியிலே மிக வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ரமதானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக, புனித நோன்பை நோற்றவர்களாக இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக வேண்டி நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஏனைய காலங்களில் நாங்கள் அனைவரும் அமல் இபாதத்துக்கள் செய்வதற்கு ஆர்வம் காட்டுவதை விடவும் ரமதானுடைய காலங்களிலே வித்தியாசமான முறையில் ஆர்வம் காட்டுவதை எங்களால் உணர முடிகிறது. நாங்கள் எவ்வளவுதான் கதைத்தாலும் ரமதான் அல்லாத காலத்திலேயும் அமல் இபாதத்துக்களில் ஆர்வமாக ஈடுபட வேண்டும் என்று எவ்வளவுதான் சொன்னாலும் மனிதனுடைய உள்ளம் ரமதானுடைய மாதம் என்று வருகிற நேரத்தில் வித்தியாசமான ஒரு ஆசை வருகிறது. அமல் செய்வதற்காக பாவங்களை பற்றிய ஒரு பயம் வித்தியாசமான முறையில் மனித உள்ளங்களை ஆட்டி படைக்கிறதை இந்த ரமதானுடைய மாதத்திலே உணரலாம். அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாக்கும் ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது, ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத்துக்குரிய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பரக்கத் எப்படி வரும் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு கட்டங்கட்டமாக அவதானிக்கலாம். சஹருக்கு எழும்புறதிலிருந்து அடுத்த நாள் தூங்கும் வரைக்கும் உள்ள நேரங்கள் அமல் இபாதத்துகளை பார்க்கிற நேரத்திலே வித்தியாசமான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு நன்மை செய்வதற்குரிய ஆசை கூடுவதும் இந்த மாதத்தினுடைய பரக்கத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான். அதே மாதிரி பாவத்தை பற்றிய வெறுப்பும் பாவத்தை பற்றிய பயம் கூடுதலாக வருவதும் இந்த மாதத்திலே உள்ள ஒரு பரக்கத்து தான். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் இந்த மாதத்தில் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுகின்றன.
ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகின்றது. அப்போ ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஃமினுக்கு சுதந்திரமான முறையில் அமல் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருப்பதை மிகப்பெரியதொரு பரக்கத்தாக நாங்கள் உணர வேண்டும் சகோதரர்களே. இது முதலாவது. அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த மாதத்தில் மிக ஆசையோடு ஆர்வத்தோடு எவ்வாறு அமல் இபாதத்துக்கள் செய்வதற்கு நாங்கள் எத்தனிக்கிறோமோ அதைவிட ஆர்வமாக நாங்கள் இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். செய்கின்ற அமலும் செய்கின்ற இபாதத்துக்களும் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்காக நாம் செய்கின்ற அமல்களை எவ்வாறு பாதுகாக்கலாம். எங்களுக்கு தொழுதுட்டு போயிடலாம், நோன்பு நோற்று விட்டு போயிடலாம், நாட்கள் கடந்துட்டு தான் போகுது. நாங்கள் நோன்பு நோற்றோ நோட்களையோ தொழுதோ தொழலையோ எங்களோட நாள் தாண்டி போகுது. நானும் நீங்களும் கபருக்கு செல்லுகின்ற நாட்கள் மிகவும் நெருங்கி கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. எனவே சகோதரர்களே, செய்கின்ற அமல்கள் இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் அது குவான்டிட்டியை விட குவாலிட்டியை நம்ம எதிர்பார்க்கணும். நிறைய செஞ்சுட்டு போகிடலாம், ஆனால் நிறைய செய்வது என்பது பாராட்டுக்குரியது. நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்கணும்னு தெரியுமா, குறைவாக அமல் இபாதத்துக்கள் செய்தாலும் அது குவாலிட்டியாக இருக்கணும், மறுமை நாளையில் பிரயோசனம் தரக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி வேலை இல்லை. எவ்வளவுதான் இரவு முழுக்க விழிச்சிருந்து பகல் முழுக்க நோன்பு நோக்கிறோம், சாப்பாடு தின்னாமல் இருக்கிறோம், குடிக்காமல் இருக்கிறோம், எங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவுதான் நாங்கள் தியாகத்தோடு செயற்பட்டாலும் அந்த அமல் பாதுகாக்கப்படலைண்டா, அந்த இபாதத்துக்குரிய கூலிகள் நிரப்பமாக எங்களுக்கு கிடைக்கலன்றால் எங்களோட நேரங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழிச்சும் பிரயோஜனம் இருக்காது. எனவே சகோதரர்களை நாங்கள் பார்க்கணும், செய்கின்ற அமல்கள் கடைசி வரைக்கும் அழிக்கப்படாமல் பாதுகாத்து நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பட்டோலையில் அந்த அமல் இபாதத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த இபாதத்தினூடாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு பாலமாக அது அமைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும், எங்களோட இபாதத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ற சகோதரர்களே, முதலாவது 2 விஷயம் இருக்குது. நாங்கள் செய்யக்கூடிய எந்த இபாதத்துக்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காகவே செய்கிறோம் என்ற நியத்து இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். தொழுகிறோம், இங்கே வந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுகிற நேரத்தில் யாருக்காக தொழுகிறோம்? இந்த ஊர் மக்களுக்காக தொழுகிறேனா? ரமதானில் எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வராங்க, நான் மட்டும் பள்ளிக்கு வரலன்னா மக்கள் குறை சொல்லி விடுவார்கள், என்னை வித்தியாசமாக பார்த்து விடுவார்கள் என்பதனால் பள்ளிக்கு வந்து தொழுகிறேனா? மக்கள் பார்வைக்காகத்தான் நான் தொழுகிறேன் என்றால் தொழுவதை விடவும் தொழாமல் இருப்பது நல்லது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா டைம் வேஸ்ட். நாங்கள் இங்கே ஆட்கள் பார்க்கறதுக்காக முகஸ்துதிக்காகவே தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய நியத்து கிடையாது. அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்ற எண்ணம் இல்லை என்றால் நாளை மறுமையினால் அந்த தொழுகைகள் எல்லாம் சுருட்டி அடிக்கப்படும். எங்களுக்கு அல்லாஹ் வீசி அடிச்சிருவான், நீ எடுத்துட்டு போயிரு, இது எனக்காக தொழுகை அல்ல. அதே மாதிரி சதக்காக்களை கொடுக்கிறோம், யாருக்காக? மக்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, என்னை இந்த ஊரிலே மக்கள் மதிப்பதற்காக, இந்த நோக்கத்திற்காக கொடுத்தாலும் அதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது நம்ம பார்க்கணும், ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அல்லாஹ்க்காக செய்கிறோம் தூய்மையான எண்ணம் இருக்கணும். 2வது விஷயம் முத்தாபஅத்துர் ரசூல், செய்கின்ற மெத்தட் வந்து ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மெத்தடாக இருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாரும் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், ரமதானுடைய காலம் என்பதனால் நேரம் இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக அமல் செஞ்சுட்டு போயிடுவோம் என்று ஜும்மாவுடைய 2 ரக்காத்தை 4ஆக தொழுதுன்னு வைங்களேன், கூட்டி தொழுகிறோம். நல்ல நோக்கத்துக்காக தொழுகிறோம் என்று வைங்க, யாரும் பெருமைக்காக தொழல, அல்லாஹ்க்காக நல்ல நோக்கத்தில் தொழுகிறோம். ஆனால் 2 ரக்காத் தொழ வேண்டிய ஜும்மா தொழுகையை 4ஆக தொழுதால் அதுவும் ரிஜெக்டட் தான், பாத்திலாவிடும். ஏன்? 2வது கண்டிஷன், 2வது ஷரத் என்ன? அல்லாஹ்க்காக தொழணும் என்றது முதலாவது கண்டிஷன். 2வது நிபந்தனை வந்து நபி சொன்ன மாதிரி தொழணும், நபி சொன்ன மாதிரி இபாதத்துக்கள் செய்யணும். இந்த 2ம் சரிக்கு சமனாக சரியாக இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு பிடிக்கிறோம், 29 அல்லது 30 நோன்பு பிடிக்கிறோம். நாங்கள் சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் சுபஹுடைய ஃபஜ்ருடைய அதான் கேட்டதிலிருந்து சாப்பிட்றதை நிறுத்திக்கொள்கிறோம். மக்ரிபுடைய அதான் கேட்குற நேரம் இஃப்தார் செய்கிறோம். கிட்டத்தட்ட பெரிய ஒரு நேரம், ஒரு நாளினுடைய அரைவாசி பகுதியை சாப்பிடாமல் குடிக்காமல் நேரத்தை கழிச்சிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் என்ன தெரியுமா, ரமதானுடைய மாதத்தில் நான் வந்து தொழிலில் இருந்து லீவு போட்டிருக்கிறேன், நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன், ரமதானுடைய மாதம் முழுக்க நான் இபாதத்துக்கள் ஒதுக்கி இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு கட்ஸ் இருக்குது, எனக்கு சக்தி இருக்குது என்று சொல்லி சஹருடைய நேரத்தில் கூட எழும்பாமல் நான் கண்டினியூவாக 2 நாளை நோன்பு பிடிக்க போகிறேன். மக்ரிபுடைய அதானுக்கு நான் இஃப்தார் செய்ய மாட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் பசியில் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தாகத்தோடு இருக்கலாம், இஷாவுடைய அதானுக்கு நான் இஃப்தார் செய்வேன் ஒருத்தர் சொன்னால் நாங்கள் எப்படி நினைக்கிறோம்?
பாருங்கப்பா இவன் எவ்வளோ ஒரு மார்க்க பற்றோடு இருக்கிறான் தெரியுமா. அல்லாஹ் மகரிபுடைய அதானுக்கு சூரியன் மறைஞ்சதோடு இஃப்தார் செய்யலாம். ஆனால் இவர் நினைக்கிறார் தெரியுமா, நான் கூடுதலாக பக்தியை வெளிப்படுத்தணும், கூடுதலாக அமல் செய்யணும் என்பதற்காக வேண்டி இஷாவுடைய அதான் வரைக்கும் ஒரு வெயிட் பண்ணினால் நாங்கள் நினைக்கிறோமா எங்களுக்கு நன்மை கூட கிடைக்கும். கிடைக்காது. அது மார்க்கத்துக்கு முரண், இஸ்லாத்துக்கு முரண் அப்படின்றது. அதே மாதிரி சஹர் செய்யாமல் எனக்கு சஹரில் எல்லாம் எலும்பி சாப்பிட்டுட்டு தான் நோன்பு நோக்கணும் என்ற எந்த தேவையும் கிடையாது, எனக்கு 2-3 நாளைக்கு சாப்பிடாம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டில் தூங்குறோம், அப்படியே தூங்கிடுறோம். சஹருக்கு எலும்பல்ல, இவர் வேணுமென்றே உள்ளத்தில் நினைக்கிறாங்க சஹர் செய்ய தேவையில்லை. இது ரசூலுல்லாஹ்வுடைய நபி வழிக்கு முரணானது. ஒரு மனிதருக்கு தவறுதலாக தூக்கம் போகிறது, நம்ம அப்படியே நியத்தை வச்சுட்டு தூங்குறோம், நோன்பை கண்டினியூ பண்ணுறதுன்னு வேறு. நாங்கள் பிளான் பண்ணி எனக்கு சஹர் தேவையில்ல, சஹருக்கு சாப்பிட தேவையில்லை என்பதை உணர்ந்து சஹர் செய்யாமல் இருந்தோம்னா நபி வழிக்கு மாற்றமானது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்க, ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, சஹரில் பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸை சொல்கிறாங்க, ஃபஸ்லுமா பைன சியாமினா வசியாமி அஹ்லில் கிதாப், முஸ்லீம்களாக எங்களுடைய நோன்புக்கும் முஸ்லீம் அல்லாத வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யஹூதி நசாராக்கள் அவர்களுடைய நோன்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா, அக்லத்து சஹர், சஹர் சாப்பிட்றதுன்னு சொன்னாங்க. முஸ்லீம்களாகிய நாங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யணும், அவங்க நோன்பு பிடிச்சா சஹர் சாப்பிடாமல் நோன்பு பிடிப்பார்கள், முஸ்லீம்களாகிய நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்றால் சஹருக்கு எலும்பணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குதுன்றாங்க. எனவே சகோதரர்களே, பிடிக்கிற நோன்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ள அமையணும். இந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த டைம்ல நீங்க அதை எண்ட் பண்ணிருங்க, முடிச்சிருங்கன்னா முடிச்சிடணும். இதுதான் நபி வழியை பின்பற்றுவது. எனவே சகோதரர்களே, என்னுடைய அமலும் உங்களுடைய அமலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த 2 நிபந்தனை இருக்கணும். ஒன்று அல்லாஹ்க்காக செய்கிறோம் என்ற நியத் இருக்கணும். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அங்கே இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, நாங்கள் செய்கிற அமல் இபாதத்துக்கள் பாதுகாக்கப்படாமல் அழிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. நாங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு அமல் செஞ்சாலும் ஒரு கட்டம் வரும், அந்த கட்டத்தில் அந்த வரையறையை நாங்கள் மீறுவோமாக இருந்தால் அவ்வளவு காலம் செஞ்ச இபாதத்துக்கள் எல்லாம் அழிச்சு போட்டுருவான். அதில் மிக முக்கியமான ஒன்று, மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, ஷிர்க் வைக்கிறது. இப்போ நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா செய்கிறோம், பல லட்சங்களை செலவழிக்கிறோம், கோடிகளை செலவழிக்கிறோம், இபாதத்துக்களை செஞ்சு குமிச்சு வச்சிருக்கிறோம், மறுமைக்கு ரெடி. ஷைத்தான் எங்களை தூண்டி எங்கட ரோடை மாற்றி விடுறான், ஷிர்கின் பக்கம் எங்களை திருப்பி விடுறான். அல்லாட்ட மட்டும் துவா கேட்டுக்கொண்டிருந்தோம், கேட்குறோம் கிடைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தன் ஷைத்தான் மனித உருவத்தில் சொல்கிறான், அங்கே ஒரு பெரியார் அடக்கப்பட்டிருக்கிறார், அந்த கபருலே போய் நீங்கள் துவா கேட்டு பாருங்க. இவர் போய் கேட்கிறார், கேட்ட உடனே அல்லாஹ் இவரை சோதிப்பதற்காகவே சில நேரம் கேட்டது நடந்ததுன்னு வைங்க. இப்போ ஷைத்தான் ஜோடிச்சு காட்டுவான், என்ன தெரியுமா, நீ மாத கணக்கில் அல்லாட்ட மாத்திரம் கேட்டால் உனக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனால் ஒரே ஒரு நாள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெரியார்கிட்ட போய் நீ கையேந்தினா விஷயம் சக்சஸ் ஆகிச்சு. இப்போ நீ எப்படி யோசிக்கணும், அல்லாட்ட மட்டும் கேட்காத, இந்த கபூரிடமும் போய் நீ துவா கேளு, கையை நீட்டுவாங்க. அல்லாட பேரில் குர்பான் கொடுத்தோம், விஷயம் நடக்கல, எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலைன்னு வைங்க. ஒருத்தன் சொல்கிறான், ஷைத்தானியத்தான கொள்கையை சொல்கிறான், நீங்கள் அவருடைய பேரில் ஒரு குர்பானை கொடுத்து பாருங்க என்று கொடுக்கிறாரு, காரியம் நிறைவேற்றப்படுது. அல்லாஹ் சோதனைக்கு அப்படி நடத்தலாம். இப்போ உள்ளத்தில் சகோதரர்களே ஊசலாடும் என்ன தெரியுமா, அல்லாட்ட மட்டும் கேட்டண்டா விஷயம் நடக்குது இல்லை, இன்னொருத்தட்ட போய் கையேந்தினா சப்ஜெக்ட் எல்லாம் நடக்குது, நினைச்சது நடக்குது. ஷைத்தான் அதை மிகப்பெரிய ஒரு அலங்காரமாக காட்டினத்தோட எங்களை அறியாமலே ஷிர்க்குல போயிடும், எங்களை அறியாமலே ஷிர்க்குல போயிடும். நாங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். ஏன் தெரியுமா சகோதரர்களே, அல்லாவை அறியாம அல்லாட்ட மாத்திரம் துவா கேட்காம, அல்லாட்ட மாத்திரம் உதவி கேட்காம ஷைத்தான் எங்களுக்கு வேறொரு ரோடை திறந்து விட்டதோட நாங்கள் அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்டா ஷிர்க்கு வந்துடும். ஷிர்க்கு வந்தால் நாங்கள் அவ்வளோ காலமாக செஞ்ச அமல் இபாதத்துக்கள் எல்லாம் அப்படி அடியோடு அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எங்களோட அமல்கள் பாதுகாக்கப்படணும் என்றால் ஷிர்க்கு வராமல் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவங்க ஷிர்க்கு வச்சாங்கன்னா அது வரைக்கும் செய்த எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டு விடும். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன். நீங்க தான் ஷிர்க்கு வச்சாலும், நபி ஷிர்க்கு வைக்க மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான், நீங்க தான் ஷிர்க்கு வைத்தாலும் லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல் இபாதத்துக்கெல்லாம் அழிக்கப்பட்டு விடும், அழிஞ்சிரும்.
அழிறது மாத்திரமல்ல வல தகூனன்ன மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகள்ல நீங்க போய் சேர்ந்துருவீங்க. நஷ்டம் தானே. அவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகத்தோடு அமல்களை செஞ்சு இபாதத்துக்களை செஞ்சு விழிச்சிருந்து பகல் முழுக்க நோம்பு பிடிச்சி நைட் முழுக்க நின்று வணங்கி எல்லா தியாகமும் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் சிறுக்கில் போய் நுழைஞ்சிட்டோம் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த அமல் இபாதத்துக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நஷ்டவாளிகள் கூட்டத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்துருவோம்ன்றான். அதே மாதிரி சகோதரர்களே, ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், ஈமான் கொண்டு இஸ்லாத்தில் வாழ்ந்ததுக்கு பிறகு யார் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறார்களோ, முர்த்ததாக போகிறார்களோ, வமை யக்ஃபுர் பில் ஈமானி ஃபகத் ஹபித அமலு, அமல் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும், அமல் அழிஞ்சிரும், அவர் நஷ்டவாளிகளை சேர்ந்துருவார். இப்போ நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் முர்த்ததாகுவோமா? எங்களோட சமூகத்தில் யாராவது இஸ்லாத்தை விட்டு போயிடுவாங்கன்னு சகோதரர்களே கொஞ்சம் கண் விழிச்சு பார்க்கணும். இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை போய் பாருங்க, முஸ்லிம் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகள், இன்றைக்கு முஸ்லிம் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளைகள் இன்று உலக லாபங்களுக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி கொண்டு மாற்று மதத்தார்களோடு பேட்டி கொடுத்து கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டேன் என்று பப்ளிக்ல அறிவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் 25-30 வருஷமா இஸ்லாத்தை பின்பற்றி பார்த்தேன், எனக்கு சுதந்திரம் இருக்கவில்லை என்று நான் உணர்ந்தேன், அதனால் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் என்று பப்ளிக்ல சொல்றாங்க. பப்ளிக்ல மீடியாவில் பேசுகிற நேரத்தில் ஷைத்தான் ஏனைய வாலிபர்களையும் யுவதிகளையும் வழிகெடுக்க சான்சஸ் இருக்குது. அப்ப நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த ரித்தட்ஸ் மதம் மாறுவது சம்பந்தமாக நாங்கள் விளங்கப்படுத்தணும், ஷிருக்கு சம்பந்தமாகவும் விளங்கப்படுத்தணும். இது ரெண்டும் நடந்தால் நாங்கள் அவ்வளவு காலமும் செஞ்ச அமல் இபாதத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே நாங்கள் மிக எச்சரிக்கையுடனும் சமூகத்தை விழிப்புணர்வு செய்கின்ற விடயத்திலையும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இப்போ நாங்கள் பிடிக்கிற நோன்பு, நாங்கள் பிடிச்சிருக்கிற நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்புக்குரிய கூலி என்ன என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நோன்பை பாதுகாக்கணும் என்றால் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லித்தராங்க. நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம், குடிக்காமல் இருக்கிறோம், ஆனால் இது மட்டுமல்ல, நீங்கள் செய்கின்ற இந்த நோன்பை சரியான முறையில் உங்களுடைய அமல் பட்டியலில் பாதுகாக்கப்படணும் என்றால் நீங்கள் நோம்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரம் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசக்கூடாது. நீங்கள் நோம்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரம் பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் நோம்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரம் அடுத்தவங்களோடு தேவையில்லாத பிரச்சனைகள் ஈடுபடக்கூடாது. நோன்பாளியாக இருக்கிற நேரம் சும்மா இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து இட்டு கட்டக்கூடாது. அவர் அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், அவரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருச்சு, அதை கொஞ்சம் அப்படி அவர் இவர் சொன்னார், அன்னார் சொன்னார், பாருங்களே அவர் இப்படி இருக்கிறாரு, இப்படி அடுத்தவங்களை பற்றி தப்பாக கருத்து சொல்றது, சமூக மக்களுக்கு மத்தியில் ஒருத்தரை இழிவுபடுத்துவதற்காக பிளான் பண்ணி வேலை செய்வது, இவ்வாறான காரியங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில் நடக்குமாக இருந்தா அந்த நோன்புல வேலை இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஏன் ரசூல் எப்படி சொல்றாங்க? மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு. நீங்க நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் பொய் சொல்லி கொண்டிருந்தா, அடுத்தவங்களை பற்றி புறம் பேசி கொண்டிருந்தா, சமூகத்தை குழப்பி கொண்டிருந்தா, இன்னும் 2 பேரை கோல் மூட்டி விட்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவீர்களாக இருந்தால், அதே மாதிரி இன்னொருத்தர் மீது பொய்யான விஷயங்களை சொல்லி இட்டு கட்டுவீர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு தெரியுமா? நீங்க நோம்பண்ட பேர்ல பசியோடு இருந்தும் தாகத்தோடு இருந்தும் அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே இல்லைன்றாங்க. அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது? நாங்கள் பசியோடு இருக்கணும் தாகத்தோடு இருக்கணும், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நோன்பண்டால் சரியான 100% குவாலிட்டியான நோன்பாக இருக்கணும். அல்லாஹ்க்காக நோம்பு பிடிக்கிறோம், நோம்பு பிடிச்சிருக்கிற நேரம் நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம், புறம் பேச மாட்டோம், அடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை தலை போட மாட்டோம், சும்மா நக்கல் அடிக்க மாட்டோம், நையாண்டி அடிக்க மாட்டோம், குழப்ப மாட்டோம், இன்னொருத்தரை தூண்டி விட மாட்டோம். இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த நோன்பை பாதுகாக்கிறதாக இருந்தால் இதில் மிக கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நோன்பை பாதுகாக்கணும் என்று ஒருத்தர் உங்களுக்கு ஏசி கொண்டு வரார், உங்களுக்கு ஏசுறார், ஒருத்தர் உங்களுக்கு அடிக்கிறார்னு வைங்களேன், அந்த டைம்ல உங்களுக்கு ஆத்திரம் வரும். அநியாயமாக ஒருத்தன் ஏசுறான், ரசூலுல்லாஹ் திருப்பி ஏச சொல்லலை. நோன்பு காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏசுறவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் நோன்பாளியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு சப்ஜெக்டை பார்த்துக்கிறலாம். அந்த நோன்பு என்ற வார்த்தையை யூஸ் பண்ண சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னி சாயிம், நான் நோன்பு, சாப்டர் க்ளோஸ், நீ வேண்டியமா ஏசிட்டு போ. நான் நோன்பு என்ற வார்த்தையை சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் நகர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கண்டா, ஒரு முஸ்லிமை ரசூலுல்லாஹ் கோலையாக சொல்லல. ஒருத்தன் அநியாயமாக எனக்கு பேசுறான், எனக்கு திருப்பி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, என்னால் பேச முடியும், நான் திருப்பி பேசினால் நான் தான் நியாயம் என்பதை நிரூபித்து காட்ட முடியும் என்ற சந்தர்ப்பம் இருந்தாலும்
நோன்பு என்பதனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. யாராவது உங்களுக்கு யாராவது ஏசுறாங்களா, யாராவது பிரச்சனைக்கு வராங்களா, ஃபகுல் நீங்க சொல்லுங்க இன்னி சாயிம், நான் நோன்பு அப்படின்னு போயிருங்கன்றாங்க. எவ்வளவு அழகான மார்க்கம். ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க தெரியுமா? பிடிக்கிற நோன்பினுடைய 100% பிரயோஜனத்தை நாங்கள் அடையணும், இல்லாட்டி அது கிடைக்காது. எனவே சகோதரர்களே, அதிலையும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? செய்கிற அமலை பாதுகாக்கிறதுக்கு சதக்காவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. சதக்கா கொடுக்க சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சதக்கா கொடுத்தா என்ன நன்மை என்பதை ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க. இப்போ சதக்கா கொடுக்கிறது என்பது ஒரு அமல், ஒரு இபாதத், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அமலை பாதுகாக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கொடுக்கிற சதக்காவை பாதுகாக்கணும்டா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. யாரை பார்த்து சொல்றான்? அல்லாஹ்வை நம்பி, மறுமையை நம்பி, நபிமார்களை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டவர்களை பார்த்து, பொதுவாக மனிதர்களை பார்த்து சொல்லவில்லை. ஈமான் கொன்ற முஸ்லிம்களை, முஃமின்களை பார்த்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நீங்க கொடுக்கிற சதக்காக்களை சொல்லி காட்டுறது கொண்டும், யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது கொண்டும் நீங்க சதக்காக்களை வீணடிச்சிடாதீங்க. லா துபுதிலு சதகாத்திக்கும். சதக்கா கொடுக்கறது ஒரு வேற சப்ஜெக்ட். கொடுத்தாச்சு, கொடுத்த சதக்காவுடைய நன்மை எங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? கொடுத்த சதக்கா பாதுகாக்கப்படணுமா இல்லையா? அப்ப ரெண்டு கண்டிஷன். எப்படி? லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நாங்க கொடுக்குற சதக்காவை ரெண்டு மெத்தட்ல வீணாக்கலாம். ஒன்று என்ன தெரியுமா? சொல்லி காட்டுறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா சதக்காவுன்னு தானேன், தந்து போட்டு 4 பேர்கிட்ட சொல்றது, அவன் நோம்பு பிடிக்கிறான்டா, நான் கொடுத்த 10,000 ரூபால தான் நோம்பு பிடிக்கிறான். அவன் ஓடுற வாகனம், அவன் ஒரு சைக்கிள் ஓடுறான், அது நான் தான் வாங்கி கொடுத்தேனப்பா. அவன் வீட்டில் வாழ்றானா, அதுக்கு காணியை வாங்கி கொடுத்தது நான் தான். அவனுக்கு வீட்டை கட்டி கொடுத்தது நான் தான். அவனுக்கு பிள்ளைகளை படிக்க வச்சது நான் தான். அப்படின்னு சதக்காவும் செஞ்சிட்டோம். ஏதோ ஒரு கட்டம் வரும், சில நேரம் நான் செஞ்ச சதக்காவை அவன் மறுப்பான். பாருங்க, ஷைத்தான் எந்த அளவுக்கு எங்களை தூண்டுவான் தெரியுமா? எங்களோட அமல் இபாதத்துக்களை வீணாக்குவதற்கு ஷைத்தான் எப்படி பிளான் பண்ணுவான்டா, நான் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், நான் அவரு அள்ளி செலவழிச்சு படிக்க வச்சுட்டேன், ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துட்டேன். ஆனால் சில கட்டங்களில் என்னை தாழ்த்தி நான் செஞ்ச உதவியை நன்றி மறந்து பேசிடுவோம், பப்ளிக்ல பேசுவோம். நீ எனக்கெல்லாம் என்னடா செஞ்சாய் அப்படின்னு கேட்டேன்னு வைங்களேன், எங்கட மனசு என்ன சொல்லும்? அடே, நான் தான் இவனுக்கு படிக்க வச்சது, நான் தான் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தது, நான் தான் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தது, நான் தான் சமூகத்தில் இவனை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து மனுஷனாக்கி விட்டது, எல்லாம் செஞ்சது எல்லாருக்கும் தெரியும், அவனை குடும்பத்தார்களுக்கே தெரியும். ஆனால் அவன் ஒரு வார்த்தை கேட்டான் பாருங்க, நீ என்னத்தடா செஞ்சாய், நீ என்ன ஹெல்ப் பண்ணி நான் கேட்டதோட எங்க உள்ளத்துல நாக்கு நுனியில வந்துடும், நாங்க கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வந்துடும். சொன்னால் எங்கட மனசு சொல்லும், சொன்னா பிழை இல்லையா பாவம், மறுத்ததனால் தானே சொல்றேன். இல்லை, நாங்க கொடுத்தது யாருக்காக? அல்லாஹ்க்காக கொடுத்தது. நான் செஞ்ச ஹெல்ப் யாருக்காக? அல்லாஹ்க்காக செஞ்சது. இது உண்மையில் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நாங்க சதக்காக்களை கொடுத்தோம்டா, அவன் வேண்டிய மாதிரி சொல்லிட்டு போட்டும். நீ சொன்னதுனால நான் என்னுடைய அமலை வீணாக்க ரெடி இல்லை. நீ சொல்லிட்டு போ, உன்ட பார்வையில் உனக்கு ஒன்றும் செய்யலே, அல்ஹம்துலில்லாஹ். உன்ட பார்வையில் உனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணலே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்க்கு தெரியும் நான் செஞ்சது நீ என்ன பாராட்டணும்ன்றதுக்காக அல்ல, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பார்த்து. இப்போ சொல்லி காட்டினோம்னு வைங்களேன், சில நேரம் எங்களோட ஆத்திரத்தை தூண்டுவார்கள், சொல்ல வைப்பார்கள். சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. 4 பேர் கதைச்சி திருவான் பாருங்க, எங்கட நான வசதியோடு இருக்கிறார், அவர் ஒன்றுமே செய்யல அப்படின்னு கதைச்சி தெரிஞ்சவங்களை தம்பிமாரோ தங்கச்சிமாரோனா, அப்படியா அல்லாஹ் தெரியுமாப்பா, அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், பாரக்கல்லாஹு லஹும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். நாங்கள் சொல்லி காட்டிட்டோம்டா அங்கே பாத்திலா வரும். லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. சொல்லி காட்டுவது கொண்டு சதகா வீணாகுது. ரெண்டாவது டிஸ்டர்ப் பண்ணுறது. எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது? நான் ஒரு கஷ்டமான ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபா ஹெல்ப் பண்ணுறேன், அவருக்கு அந்த 10,000 கிடைக்கிறது பெரிய ஒரு சப்போர்ட் ஆகிக்கும். இப்போ அவர் காண்ற நேரமெல்லாம் எனக்கு சலாம் சொல்லுவார், காண்ற நேரமெல்லாம் 4-5க்கு மடிவார், அடே இந்த ஹாஜியார் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் இல்லையா. இப்போ நான் மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறது. எப்படி மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறது? எனக்கு தேவையான டைம் ஒரு ஃபோன் போட்டு கால் பண்ணி சொல்கிறது, கொஞ்சம் வாங்களே இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்களே, அப்போ யாரும் இல்லை கடையை கொஞ்சம் போயிட்டு வாங்களே, அவன் பிள்ளைய கொஞ்சம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வாங்களே, கிளாஸ்லேருந்து கூட்டிகிட்டு வாங்களே, எனக்கு ஒரு கொழும்புக்கு போகிற ஒரு பயணம் ஒன்று இருக்குது, நோம்பு பிடிச்சி கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கேளுவா போயிட்டு வரதுக்கு. அவர் தர்ம சங்கடத்தில் ஓகேண்டுவார். என்னை கை நீட்டி வாங்கிட்டார், கை நீட்டி ஒரு ஹெல்ப்பை வாங்கிட்டார். இப்போ அவரை வச்சுக்கொண்டு தொந்தரவு படுத்தி கொண்டே இருக்கிறது. நான் உங்களுக்கு இப்போ உதவி செஞ்சாச்சு, அதனால் நான் சொல்கிற வேலைகளை நீங்கள் செய்யணும். அப்போ எனக்கு முன்னால் அவர் 4-5க்கு மடிஞ்சு, நான் எதை சொன்னாலும், நான் சரியை சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி, பிழையை சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி. இதுதான் வல் அதான்றது, டிஸ்டர்ப் பண்ணுறது. இப்படி தொந்தரவு கொடுக்கறதுல பல விஷயங்கள் இருக்குது.
ஆனால் சிம்பிளாக இன்றைக்கு சதக்காக்கள் என்ற அடிப்படையில் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம்டா நாங்கள் நினைக்கிறது இவனுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணித்தானே இருக்கிறோம், அவனை வச்சு எங்களுக்கு வேலையை வாங்கிக்கிறலாம் அப்படின்னு நினைச்சாலும் கொடுக்குற சதக்கா பாத்தில். பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து சொல்கிறான், நீங்க சொல்லி காட்டுவது கொண்டும் டிஸ்டர்ப் பண்றது கொண்டும் உங்களுடைய சதக்காக்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள். கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாசி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இது யார மாதிரி தெரியுமா? மறுமையை பத்தி அல்லாஹ்வை பத்தி நம்பாம மக்கள் பார்ப்பதற்காகவே கொடுக்கிறாங்களே ஒரு சாரார். இப்ப எங்கள்கிட்ட ஈமான் இருக்குது, அல்லாஹ்வை நம்புறோம், மறுமையை நம்புறோம், அதனால கொடுக்குறோம். ஆனா அப்படி கொடுத்தும் நீங்க சொல்லி காட்டினீங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணினீங்கன்னா, இது யாரு மாதிரி தெரியுமா? ஈமான் இஸ்லாம் இல்லாத ஒருத்தன் மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி கொடுக்கிற மாதிரி தான் உங்களோட சதக்காவும் மாறிடும். அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த நிலைமை எங்கள்கிட்ட வரக்கூடாது. எங்களோட சதக்காக்கள் பாதுகாக்கப்படணும் என்றால் மிக கவனமாக இருக்கணும். இதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றான். ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு சல்தா. கொடுக்குற சதக்கா எப்படி அட்ரஸ் இல்லாம அழிஞ்சு போகும் தெரியுமா? நீங்க கொடுத்த சதக்காவை சொல்லி காட்டினீங்கன்னா, கொடுத்த சதக்காவை வச்சு ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணினீங்கன்னா, அந்த சதக்கா எப்படி அட்ரஸ் இல்லாமல் போகும் அல்லாஹ் அழகான உதாரணத்தை சொல்றான். ஒரு 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 வழுக்கலான ஒரு கல்லுன்னு வைங்களேன், சிம்பிளாக எங்களை விளங்குறேன்னா ஒரு கிரனைட் மாதிரி, ஒரு டைல்ஸ் மாதிரி வழுகி போகிற ஒரு கல்லில் தூசி படியுது, கொரசொன்றும் இல்லை, ஸ்மூத்தாக போகுது, வழுகி போகிற உண்டு, அதில் தூசி படியுது, மழை பெய்யுது, தண்ணி பட்டத்தோடு என்ன நடக்கும்? அந்த வழுக்கல் உள்ள அந்த கல்லில் தூசி இருக்குது. இப்போ தண்ணி பட்டா அவ்வளோ தூசும் கழுகிப்பட்டு பெய்த்துரும், அவ்வளோ தூசும் கழுகிப்பட்டு பெய்த்துரும், கொஞ்சம் சரி நிற்காது. அதே கல் கொரோஸ் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சரி நிற்கும் தானே. இடைக்கிட்ட அந்த தூசி மழை பெஞ்சென்றாலும் அந்த உள்ளுக்குள்ள அந்த அந்த ரஃப் ஏரியாவில் கொஞ்சம் சரி மண் நிற்கும். ஆனால் அல்லாஹ் காட்டுற உதாரணம் என்ன தெரியுமா? ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராபுன். நல்ல வழுகி போகிற ஒரு கல், அதில் தூசி இருக்குது, மண்பட்டு இருக்குது, மழை பெய்யுது, பேஞ்சத்தோட அட்ரஸ் இல்லாமல் கொஞ்சமாவது நிற்காம அந்த தூசி எல்லாம் எப்படி கழுகப்பட்டு பெய்த்துருமோ, அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற சதக்கா கொடுத்ததற்கு எந்த அடையாளமும் இல்லாமல் எந்த நன்மையும் இல்லாமல் அப்படியே அடிக்கப்பட்டு பெய்த்துவிடும்னு சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாம் செய்கின்ற அமல்களை பாதுகாக்கிறதுல மிக கவனமாக இருக்கணும். அமல் செய்கிறது என்பது ஒரு பகுதி, அதை பாதுகாப்பதற்கு நாங்கள் மிக கவனமாக இருக்கணும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை பாதுகாக்கின்ற விடயத்தில் எங்களுக்கு எவ்வளவு இடத்துக்கிடம் ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்கண்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்ததுரூனமல் முஃப்லிஸ். முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா? நஷ்டவாளிகள் யாருன்னு தெரியுமா? வங்கரோச்சுக்காரர்கள் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா. எங்கள்கிட்ட யார் வங்குரோத்துக்காரர்னா, யார்கிட்ட பணம் இல்லையோ, யார்கிட்ட பொருளாதாரம் இல்லையோ, யார்கிட்ட சொத்து செல்வங்கள் இல்லையோ, இவர்கள் தான் வங்குரோத்துக்காரர்கள் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை, என்னுடைய உம்மத்தில் வங்குரோத்துக்காரர்கள் யார் தெரியுமா? லொஸ்தானவங்க யார் தெரியுமா? யதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸகாத்தின். நாளை மறுமை நாளையில் தொழுகையுடனும் நோன்புகளுடனும் ஜகாத்துகளுடனும் நிறைய அமல்களோடு வருவார்கள், நிறைய அமல்களோடு வருவாங்க, வந்து நிற்பாங்க. வந்து நின்ற உடனேயே இப்போ நான் எங்கட பார்வையில் யாரு நிறைய ப்ராஃபிட்டோட வந்து நிற்கிறாங்க, இப்போ லொஸ்டாக போகிறாங்க, மறுமை நாளையில் லொஸ்டாக போகிறாங்க. எப்படி லொஸ்டாக போகிறாங்க தெரியுமா? ஒருத்தர் வருவார், கது சத்தமஹாதா, ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், யா அல்லாஹ், இதோ பார் இந்த மனிதர், இவர் எனக்கு இந்த உலகத்தில் ஏசினார் என்றுவார். இன்னொருத்தர் வந்து சொல்வார், வகதஃபஹாதா, யா அல்லாஹ், இதோ இருக்கிறார், மிகப்பெரிய நன்மைகளோடு வந்து நிற்கிறார் இல்லையா, மலையளவு நன்மைகளோடு வந்து நிற்கிறார், நோன்போடு நிற்கிறார், தொழுகையோடு நிற்கிறார், சதக்காவோடு நிற்கிறார், பார்ப்பதற்கு எங்களுக்கே பொறாமையாக இருக்கும், அவ்வளவு நன்மைகளோடு வந்திருப்பார்கள் மறுமை நாளையில். ஒருத்தர் வந்து சொல்வார், யா அல்லாஹ், இந்த துனியாவில் இவர் அநியாயமாக எனக்கு ஏசினார் யா அல்லாஹ். இன்னொருத்தர் வந்து சொல்வார், வகதஃபஹாதா, யா அல்லாஹ், இந்த மனிதர் இந்த துனியாவில் நான் வாழுகின்ற காலத்தில் அநியாயமாக நான் செய்யாத ஒன்றை இட்டுக்கட்டி பேசினார். இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், யா அல்லாஹ், இந்த மனிதர் அநியாயமாக இந்த சொத்தை பிடுங்கி சாப்பிட்டார். இன்னொருத்தர் வந்து சொல்வார், வசஃபக தமஹாதா, இன்னாருடைய உயிரை அநியாயமாக இவர் கொலை செய்தார், அநியாயமாக இரத்தத்தை ஓட்டினார் என்று வந்து இன்னொருத்தர் வந்து சொல்வார், வதரபஹாதா, இவர் எனக்கு அடித்தார் என்று வந்து சொல்லுவார். பாருங்க, இப்போ எங்களுக்கு நாங்கள் இவரும் நன்மை செஞ்சிட்டோம், சதக்காக்களை கொடுத்தோம், நோம்பு பிடிச்சோம், இப்போ நாங்கள் ரெடி, மௌத்துக்கும் ரெடி, மஹ்ஷரை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரெடி. ஆனால் எதுக்கு ரெடி? இபாதத்து செஞ்சிட்டோம்ன்றதுக்காக ரெடி.
நாங்கள் இன்னொரு பகுதியில் ரெடி ஆகணும். என்ன தெரியுமா? நான் செஞ்ச இபாதத்தை நாளை மஹ்ஷர் மைதானத்தில் யாரும் வந்து பறிச்சிடக்கூடாது என்பதற்கும் கேரண்டியாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எப்படி? நான் தொழுது இருக்கிறேன், நோம்பு பிடிச்சிருக்கிறேன், ஜக்காத்து கொடுத்திருக்கிறேன், ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், எல்லாம் இஹ்லாஸாக அல்லாஹ்க்காக செஞ்சிருக்கிறேன். ஓகே, அதில் மாற்று கருத்து இல்லை. நபி காட்டி தந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன், அது ஓகே. ஆனால் இன்னொரு முறையில் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், செஞ்சதெல்லாம் மறுமையில் கிடைக்கும். இன்னும் ரெண்டாவது பேர்சன் யாராவது இன்னொருத்தர் வந்து நான் அடித்தேன், நான் பேசினேன், நான் இட்டு கட்டினேன், நான் சொத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு என்னை பற்றி அல்லாட்ட கம்ப்ளைண்ட்களை கொடுத்து ஏண்ட நன்மைகளை எடுத்துக்கொள்ள மாட்டார்களா, எடுத்துக்கொள்வார்களோ இல்லையே, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மௌத்துக்கு ரெடி ஆகும். தெரியுமா உங்களுக்கு? இல்லாட்டி பேத்து வேலை இல்லை. நாங்கள் இஹ்லாஸ் அமல் செஞ்சு வேலை இல்லை. ஏன்னா இஹ்லாஸோடு நபி காட்டி தந்த மாதிரி அமல் செஞ்சாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களோடு தான் இந்த மனிதர் மறுமை நாளில் வந்து நிற்பார். நின்று சொர்க்கத்துக்கு போத்து ரெடியாகி கொண்டிருக்கக்குள்ளே ஒத்தரா வருவார். யா அல்லாஹ் ஏசினாரு, பிடிச்சாரு, இட்டு கட்டினாரு, அப்படி கதைச்சாரு, இப்படி கதைச்சான்னு வரக்குள்ளே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலைகளவு நன்மைகளை எல்லாம் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து 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 சமாளிப்பான். இன்னும் வந்து கொண்டே இருப்பான். அப்போ இருக்கவங்களை கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை. இப்போ அல்லாஹ் பாப்பான், அப்சைட் டவுனில் யோசிப்பான். என்ன தெரியுமா? ரைட், இவர்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கறது நன்மை இல்லையா? கம்ப்ளைண்ட் பண்ண வாரவன்ட்ட இருக்கக்கூடிய பாவங்களை எடுத்து 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 இந்த மனிதனுடைய பகுதியில் சேர்த்து சேர்த்து கடைசியாக இவரை நரகத்துக்கு போட்டு விடுவான். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில், இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 2581 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரமதானுடைய காலத்தில் சகோதரர்களை நாங்கள் பயப்பட வேண்டிய முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? எப்படி அமல் செஞ்சு சேர்க்கிறோமோ, சேர்க்கிற அமல் மறுமை நாளையிலே சும்மா இருக்கிற இன்னொருத்தர் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி எங்களோட அமலை எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் கொடுக்க இயலாத சகோதரர்களே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். நாங்கள் மனிதர்களுக்கு ஏசி இருந்தா, மனிதர்களுக்கு இட்டு கட்டி இருந்தா, மனிதர்களை பற்றி புறம் பேசி இருந்தா எங்கள்கிட்ட ரெஸ்பெக்ட் தேவையில்லை, நாங்கள் ஈகோ பார்க்க தேவையில்லை. தனிமையில் சந்திச்சு நான் உங்களை பற்றி ஏசிட்டேன், உங்களை பற்றி புறம் பேசிட்டேன், உங்களை பற்றி அநியாயமாக இட்டு கட்டி சோசியல் மீடியாக்களை பரப்பி விட்டேன், இந்த ஊரிலிருந்து வேறூருக்கும் சொல்லி இருக்கிறேன், குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன், நண்பர்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன், வெளிநாடுகளுக்கு சொல்லி இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் பரப்பி இருக்கிறேன், டிக்டாக்ல பரப்பி இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்குவதற்கு ஒரு காலத்தில் ஆட்கள்கிட்ட சொல்லி மக்கள் மூலமாக பரவியது இன்றைக்கு ஒரு ரூமில் இருந்து கொண்டு ஃபேஸ்புக்லையோ டிக்டாக்லையோ இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்ட்டை போட்டிங்கன்னா உலக நாட்டிலே உள்ள எல்லா மக்களும் பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மனிதன் மானத்தை வாங்கலாம். தெரியுமா உங்களுக்கு? ஆக டேஞ்சர். அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவே நாங்கள் சகோதரர் ரமதானுடைய காலங்களில் ரெஸ்பெக்டுகளை விட்டு, ஈகோகளை விட்டு, நாங்கள் எல்லாரும் மனுஷன், மௌத்தா போன எல்லாரையும் கபூரில் கொண்டு போய் வைக்க போகிறோம் என்ற அந்த நினைப்போடு இந்த துனியாவில் வாழ்ந்து மன்னிப்பு கேட்குறவங்க கேட்டு சமாதானமாகி பிரச்சனைகள் குரோதங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான். ஒருத்தருக்கு நோய், ஒருத்தருக்கு பிரச்சனைண்டா அடுத்தவருக்கும் அது வலிக்கணும், ஒருத்தருக்கு கஷ்டம்ண்டா அடுத்தவரும் அதை உணரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரே உடம்பை போன்றவர்கள். காலில் ஒரு முள்ளு குத்துப்பட்டா எப்படி தலைநோவு வருது, காய்ச்சல் வருது, முழு உடம்பும் வலிக்குமோ அது மாதிரி ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு வலிக்கணும். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லையா, நாங்களும் அந்த பசியை உணரணும். எப்படி அப்பா அவனுக்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணுறது, அவனுக்கு கஷ்டத்தில் இருக்கிற எப்படி அவனை கஷ்டத்திலிருந்து கலட்டி எடுக்கிறது, இந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை நாங்கள் விளங்கணும். எங்களோட அமல்கள் பாதுகாக்கப்படணும்டா நாங்கள் எல்லார்ட முன்னுக்கும் செய்கிற அமல், தொழுகிறோம், ஓதுறோம், நோம்பு பிடிக்கிறோம், அது மட்டுமல்ல தனிமையில் இருக்கிற நேரத்திலும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தனிமையில் நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுறதும் எங்களுடைய இபாதத்துகள் பாதுகாக்கப்படுறதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி, என் உம்மத்தில் ஒரு சமூகத்தை பற்றி எனக்கு தெரியும், அவங்க எல்லாரும் மறுமை நாளையில் நிறைய நன்மைகளோடு வருவார்கள். திகாமா என்று சொல்லக்கூடிய மலை அளவு நன்மையோடு வருவார்கள். திகாமா மலை என்பது ஹிஜாஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு மலைத்தொடர், பிரமாண்டமான ஒரு மலைத்தொடர். இன்றைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது உஹது மலை. உஹது மலையை பற்றி எப்படி சொல்கிறோம்? ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்றீங்க, ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை தொழுவுறீங்க, தொழுதத்துக்கு பிறகு கபரடிக்கு போகிறீங்க, 2 உஹது மலையாலும் நன்மை கிடைக்குது. உஹது மலையோட சைஸ் எப்படி? அது வலதிலிருந்து இடது வரைக்கும் 6 to 7 கிலோமீட்டர் நீட்டம், மிக பிரமாண்டமான மலை. நாங்கள் பார்த்துருக்கிறோம், வீடியோவில் பார்க்குறோம். ஆனால் ஹிஜாஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலைத்தொடர்களில் ஒன்று தான் இந்த திகாமான்னு சொல்லக்கூடிய மலைத்தொடர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவ்வளவு பிரமாண்டமான மலைத்தொடரான அளவுக்கு நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் அல்லாஹ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சும்மா பரத்தப்பட்ட புழுதியாக அல்லாஹ் போட்டுருவான்.
சும்மா ஒரு தூசிமா எல்லாம் ஆக்கி விட்டுருவான். ஏன் தெரியுமா? இந்த சின்னத்தோட சௌபான் ரதியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் அது யாரு? இவ்வளோ நன்மைகள் எடுத்துக்கொண்டு மறுமையில் வந்ததுக்கு போகிறோம், அல்லாஹ் கணக்கில்லாமல் தூசிகளாக அதை ஆக்குறாருன்னா அவங்க யாரு? சிஃப்ஹும் லனா, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா? அல்லா நகூன மின்ஹும் வனஹ்னு லா நஅலம், நாங்களும் தெரியாமல் அந்த சமூகத்தில் போய் சேர்ந்துடப்படாது இல்லையா ரசூலல்லாஹ், அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த நஷ்டவாளிகள் யார் என்பதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும், அவங்கள பற்றி பெருசா சொல்றதுக்கு அவங்க வேற சமூகம் அல்ல, அவங்க உங்களோட சகோதரர்கள், உங்களிலிருந்து வந்தவர்கள். வயஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், இரவு நேரங்களை நீங்க எப்படி வணங்குறீங்களோ அத மாதிரி அவங்களும் தொழுவாங்க, அவங்களும் ஓதுவாங்க. ஆனா உங்களை மாதிரி அமல் இபாதத்தான் செய்வாங்க. ஒரே ஒரு டிஃபரண்ட் தான், ஒரே ஒரு டிஃபரண்ட் என்ன தெரியுமா? வலாக்கின்னஹும் அக்வாமுன் இதா ஹலோ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவங்க தனிமை கிடைச்சுன்னு வைங்க, யாரும் இல்லாத நேரம் தனிமையில் நிற்கிறாங்க, அல்லாஹ் எதை ஹராம்னு தடுத்திருக்கிறானோ எல்லா ஹராத்தையும் செய்யறதுக்கு வந்துடுவாங்க. தனிமை கிடைச்சால் ஹராத்தில் வைத்துருவாங்க. இவங்க தான் மறுமை நாளையில் திகாமா மலையளவு நன்மைகளோடு வந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அப்படி தூஷாக அல்லாஹ் மாற்றிடுவான் என்று வருதண்டா எந்த ஒன்றிலையும் பிரயோசனம் இல்லை சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற அமல் இபாதத்துக்களை பாதுகாக்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எதை செய்தால் எந்த முறையில் நடந்து கொண்டால் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கின்ற அமல் இபாதத்துக்களை பாதுகாக்க முடியுமோ அந்த மெத்தடுகளை பேணி எங்களுடைய இபாதத்துக்களை பாதுகாப்பதற்கு முயற்சிப்போம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய அமல்களை பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற அமல்களை செய்வது மாத்திரமல்ல, மறுமை நாளையில் பிரயோஜனம் தருகின்ற மாதிரி அதனை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு என்பதை தான் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். நிறைய ஆதாரங்கள் இருந்தாலும் நேரம் போதாது. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நபியோட சத்தத்தை விட நீங்க உங்களோட சத்தத்தை உயர்த்திடாதீங்க, நபிக்கு முன்னால சத்தம் போட்டு பேசிடாதீங்க. நீங்க அடுத்த ஆக்களுக்கு முன்னுக்கு சத்தம் போட்டு பேசுற மாதிரி நபிக்கு முன்னால சத்தம் போட்டு பேச வானம், நபியோட சவுண்டை விட நீங்க சவுண்டை கூட்டி பேச வானம் அப்படின்ற குர்ஆன் வசனம் வருது. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நீங்க நபியோட சவுண்டை விட கூட பேசப்படாது? அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கு தெரியாமலே உங்களோட அமல்கள் எல்லாம் அழிஞ்சிரும் என்று அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை சொல்றான். அந்த வசனம் அப்படி வருது. இந்த வசனம் வந்த உடனேயே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுது, இப்படி ஒரு வசனம் வந்தாச்சு. அவர் அதுக்கு முந்தின நாள் அந்த சபையில் கொஞ்சம் ரசூலோட பேசுறார். இவர் வீட்டுக்குள்ள நின்றார், இவர் சபைக்கு வரல, இவர் வீட்டுக்குள்ள நிற்கிறார். ஏண்டா சாபித் இப்னு கைஸ் சொல்றாரு தெரியுமா, இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்குது. என்ன வசனம்? அன் தஹ்பத அமாலுக்கும், எங்களுக்கு தெரியாமலே எங்கட அமல் இபாதத்தெல்லாம் அழிஞ்சிருமோன்னு ஒரு வசனம் இறங்கி இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, இந்த வசனத்துக்குரியவன் நானாக இருக்குமோ, ஏண்டா அமல் இபாதத்தெல்லாம் இப்போ அல்லாஹ் தஆலா அழிச்சிருவானோன்ற பயத்தில் வீட்டுக்குள்ளே நின்றார். இந்த செய்தி நபிக்கு கேள்விப்படுது. ரசூல் அவரை கூப்பிட்டு சொல்றார், இந்த வசனத்தில் வந்திருக்கக்கூடிய ஆள் நீங்கள் அல்ல, நீங்க ரிலீஸ்ன்றாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்றதுக்கு பிறகுதான் அந்த சஹாபிக்கு நிம்மதியாக இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு இந்த வசனம் இறங்கினதுக்கு போற உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தும் வரைக்கும் நான் மௌனமாகவே இருப்பேன்ட்டாங்க. எல்லாரும் எதுக்கு பயந்தாங்க தெரியுமா? அந்த சஹாபாக்கள் எதுக்கு பயந்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு காலமாக செஞ்ச அமல் இபாதத்துக்கள் எந்த ஒரு காரணத்தினாலும் டிலீட் ஆகிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. வேலை இல்லையே, எவ்வளோ தியாகம், எத்தனை சொபவுக்கு நாங்கள் தூக்கத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். எவ்வளோ எங்களுக்கு பசி வருது இல்லையா ரமதான்ல, எங்களுக்கு தாகம் வருது இல்லையா, எங்களுக்கு ஆசை வருது இல்லையா, எல்லாமே வருது. அல்லாஹ்க்காக வேண்டி என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் இங்கெல்லாம் வேறு வேறு மாற்றங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த பொறுமையில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலானுடைய காலம் அருமையான சந்தர்ப்பம். நன்றாக படிங்க, அமல் செய்வோம், இபாதத் செய்வோம். எவ்வளவு ஆர்வமாக அமலும் இபாதத்தும் செய்கிறோமோ அதைவிட முக்கியத்துவம் கொடுக்கணும். செய்கின்ற அமலையும் இபாதத்துக்களையும் எங்களை விட்டு அழிஞ்சி வைத்திராம அதை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்ல முறையில் அமல் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.